நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எல்லார் கண்களை மூடிக்கொள்வோம். அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு, இப்பூமியில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பின் செல்லுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேச வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அற்புதமான உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பை அறியாத கோடானு கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பை அவர்கள் விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த தேசம் நற்செய்தி மயமாய் மாறட்டும். ஆண்டவரை அறியாதவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உடைய செய்தியை தேசம் முழுவதும் அறிவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்காவின் புத்தகம் 15வது அதிகாரம், அதில் 32வது வசனம், கடைசி வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்த பொழுது, அவருடைய ஊழிய காலத்திலே அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் எளிய ஓமைகளை எடுத்து அவர்களுக்கு விளக்கி சொன்னார். சின்ன சின்ன கதைகள் வடிவத்தில் ஆண்டவருடைய போதனைகளை அந்த மக்களுக்கு அவர் சொன்னார். ஆண்டவர் இந்த ஜனத்தை எப்படி நேசிக்கிறார், எப்படி ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு புரியாத ஒரு காரியம். மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு ஓரளவு விளங்குது. எதனால் அப்படின்னு, எங்கள் அப்பா ஏன் என்னை நேசிக்கிறார், எங்கள் அம்மா என்னை அளவு கடந்து ஏன் நேசிக்கிறார்கள், என் உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை நேசிக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் எனக்கு ஓரளவு விளக்கம் தெரியுது. கடவுள் என்னை ஏன் நேசிக்கிறார், அவருக்கு என்ன வந்தது, அவர் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார், இதை ஜனங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக ஆண்டவர் அழகான ஒரு ஓமையை சொன்னார். அதே லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் ஒரு கதை போல நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளைய குமாரன் தகப்பனுடைய வார்த்தையை மீறி தகப்பனிடத்திலே தனக்கு சேர வேண்டிய பங்கை, ஆஸ்தியை பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு தகப்பனை விட்டு தூரமாய் ஒரு இடத்துக்கு போயிட்டான். அங்கே போய் கை நிறைய பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. இந்த சொத்தை பிரித்து கொண்டு அங்கேயே அதை பணமாக்கி கொண்டு தான் அவன் போகிறான். தூர தேசத்திலே போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி
ஆஸ்தியை அழித்து போட்டான். அங்கே கஷ்டப்படுகிறான், அங்கே வேதனைப்படுகிறான். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு வாலிப தம்பி ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஆர்வத்தோடு ஜெபங்களுக்கெல்லாம் வந்தார். 10 பேர் கூடியிருக்கிற இடத்துல அந்த தம்பியை தான் ஜெபிக்க சொல்லுவாங்க. அவர் ஜெபம் பண்ணா அப்படி ஒரு தேவ பிரசன்னத்தை அங்கே இருக்கிற எல்லாரும் உணரும்படிக்கு ஆண்டவர் அந்த தம்பியை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். நாட்கள் சென்றது. உலக பிரகாரமாக அவருடைய படிப்புக்கேற்ற ஒரு வேலையை அரசாங்கத்தில் ஆண்டவர் கொடுத்தார். வேலைக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெபிக்கிறதை விட்டு விட்டார். அவர் தான் இருந்த அந்த கிராமத்தில் அந்த ஐக்கியத்திலிருந்து வேறு இடத்துக்கு அவர் பிரிந்து போனார். ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனார். அதன் பிறகு அவர் லீவுக்கு ஊருக்கு வந்தால் கூட ஜெபம் பண்ண வரமாட்டார். போய் அழைத்தோம், வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் சொல்லி சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் சொன்னார், இனி நான் வர முடியாது. முன்பு போல என்னால் ஆண்டவரோடு ஒன்றா என்னால் இருக்க முடியல. ஆண்டவருடைய அன்பு சிநேகத்தில் நான் ஆரம்பத்தில் இருந்தது போல என்னால் இருக்க முடியல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒரு நாள் வாங்க, நீங்கள் கட்டாயம் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி வந்து ஜெபம் பண்ணோம். ஆனால் அவருடைய மனசு முற்றிலுமாய் ஆண்டவரை விட்டு திரும்பிட்டு அவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். நான் எவ்வளவு நல்லா இருந்தேன், ஆண்டவரோடு நான் எவ்வளோ ஐக்கியமாக இருந்தேன், ஆண்டவரோடு நான் எவ்வளோ சிநேகமாக இருந்தேன், நான் இப்போ உலகத்தின் பக்கமாக திரும்பி போயிட்டேன். இனி ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஜெபத்தில் ஒரு பெயருக்கு கலந்து கொண்டு விட்டு ஜெபம் முடிந்தவுடனே இனிமேல் நீ கூப்பிடாதீங்க, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ட்டு போயிட்டார். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பின்மாறி மறுபடியும் அவர்கள் பாவ வாழ்க்கைக்கு போயிட்டு ஆண்டவர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்? அவரை விட்டு நான் பின்வாங்கி போய்விட்டேன். அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நான் செய்துட்ருக்கேன். ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவ்வளோதான், போச்சு. அப்படியே போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்! பாவத்திலே மறுபடியும் விழுந்த உங்களையும் என்னையும் கூட அவர் ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறார். இன்றைய செய்தியின் தலைப்பே அதுதான், ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு அழைப்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்வாங்கி போனவங்க தான். அவங்க இன்னைக்கு ஒவ்வொரு மதங்களில் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிடலாம். எல்லாருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்தவங்க தான். ஆதாம் ஏவாளிலிருந்து வந்தவங்க தான். எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகம் முழுசும். ஆனால் ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்புறது தான் நம்முடைய வேலை. அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணல மக்களை, நம்ம ரீகன்வெர்ட் பண்ணுறோம். தாய் மதத்துக்கு திரும்புங்கள் சொல்கிறோம். தாய் மதம் எது? இயேசுநாதர் உலகத்தையே படைத்தார் அல்லவா? ஆதாமேவளை தோற்றுவித்த பிதாவாகிய தெய்வம், இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். ஆகவே மறுபடியும் மனம் திரும்பி வாருங்கள் என்பதுதான் ஆண்டவர் தருகிற அழைப்பு. அதைத்தான் அன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, படைத்த தெய்வம் ஒரு அப்பா மாதிரி இருந்து தன் மகனை ஏற்றுக்கொள்ள
அவர் எப்படி இருக்கிறார் என்பதுக்கு தான் அந்த கதையவே அவர் சொன்னார். இளையவன் தூர இடத்திலே போய் துன்மார்க்கமாய் ஜீவித்தான். இப்ப எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சாப்பாடு இல்லை. பசி வந்தால் 10ம் பறந்தோடும். வெட்கம், மானம், சூடு, சோரணை எல்லாம் போயிடும். சில வருடங்களுக்கு முன்னால் நான் இலங்கையிலே யாழ்ப்பாணம் பகுதிக்கு ஊழியம் செய்ய போயிருந்தேன். அங்கே இருந்த ஒரு பாஸ்டர் ஒருவர் என்னை ஸ்பான்சர் பண்ணி என்னை அழைத்து பல இடங்களுக்கு கொண்டு சென்று பல ஊழியக்காரர்களுக்கு கூட்டங்களை நடத்தினாங்க. சில சபைகளில் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தணும். அப்படியே நாங்கள் பல இடங்களுக்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து பல இடங்களுக்கு நாங்கள் இலங்கையில் சுற்றுப்பயணம் அப்படியே போய்கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கண்டியிலே ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ட்ரெயின் வருவதற்கு ஒரு 10 நிமிடம் ஆகும். நாங்கள் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கோம். நான் பாஸ்டர் 2 பேரும் உட்காந்துருக்குறோம். அப்போ பாஸ்டர் சொன்னார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் என் மகன் கை குழந்தை, நானும் என் மனைவியும் என் மகனை கையில் வச்சிருக்கிறா இந்த ஸ்டேஷனில் வந்தா இருக்கிறோம். கையில் ஒரு பைசா இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பத்தார் எங்களை விரட்டி விட்டார்கள். ஒரு பைசா கூட இல்லை. டிக்கெட் எடுக்கவும் எங்கிட்ட காசு இல்லை. அங்கே சும்மா தான் வந்து உட்கார்ந்துருக்குறோம். பிள்ளை பாலுக்காய் அழுகிறான். அந்த கடையில் ஒரு பால் வாங்கி பிள்ளைக்கு கொடுக்கணும், அதற்கு கூட காசு இல்லை. பிரதர், அந்த கொடுமையை இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரும்பொழுதெல்லாம் என்னால் நினைத்து பார்க்கிறேன். நாங்களும் பசியோடு தான் இருந்தோம். ஆனால் கை குழந்தை அழுறான். என் மனைவி அவளால் பொறுத்து கொள்ள முடியல. குழந்தை எடுத்துக்கொண்டு நானும் என் மனைவியும் இந்த ஸ்டேஷனில் நாங்கள் பிச்சை எடுத்தோம். அப்படி வேதனையான ஒரு கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். இந்த இளைய மகன் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து பசி எடுக்கும் பொழுது பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிட்டை சாப்பிட ஆசையாயிருந்தார். மிகவும் அவனுடைய வாழ்க்கை மோசமாய் போய்விட்டது. அப்பொழுதுதான் அவன் யோசித்தான். அப்பாவை பற்றிய நினைவு வந்தது. சச்சா, அப்பா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ஒன்று செய்கிறேன். நான் நேரா எங்கள் அப்பாட்ட போகிறேன். தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்னை உங்கள் மகனாய் கூட நீர் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அவனுக்கு என்னென்னா, இனி இவர் என்னை மகனாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் ரொம்ப பேர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு பின்மாறி போனவங்க அவங்கள மறுபடியும் ஜெபத்துக்கு வான்னு சொன்னால் வரமாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, என்னை இனி இவர் மகனாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அந்த இளைய மகன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். அப்பா, இந்த மகனாக கூட நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனா என்னை வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்கள் வீட்டு வேலைக்காரன் கூட 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம். எனக்கு அது கிடைக்கல. இந்த மாதிரி அவன் திட்டம் பண்ணி கொண்டு அப்பாவை பார்க்க வர்றான். ஆனால் அப்பாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? மகன் போனதுல இருந்து அவர் நிம்மதியா இல்லை, அவர் மகிழ்ச்சியா இல்லை. ஐயோ, என் மகன் போயிட்டானே, என்னைக்கு வருவான்? என் மகன் இறந்துட்டானே, மறுபடியும் எப்போ வரும்? சுனாமி வந்து நிறைய பிள்ளைங்க காணாமலே போயிட்டாங்க. அப்படி பிரேதம் கிடைச்சிருந்தா கூட அந்த பெற்றோர் சரி
கொஞ்சம் துக்கப்பட்டு அடக்கம் பண்ணி போயிருப்பாங்க. பிரேதம் கூட கிடைக்காம அல்லது அன்னைக்கு வந்து அந்த சுனாமியில் காணாமல் போயிட்டாங்க. வருஷம் எவ்வளோ ஆயிட்டு. போன வருடம் இந்த டிசம்பர் மாதம் சுனாமியினுடைய நினைவு நாள் வந்தபோது ஒரு தகப்பனும் தாயும் கடற்கரையில் நின்று இப்படி கும்பிட்டு, தெய்வமே என் பிள்ளைகள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, எங்க பிள்ளைகளை எப்படியாவது கிட்ட கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லி கதறி ஜெபித்ததை, அந்த கடற்கரையில் நின்று கண்ணீர் மல்க அவர்கள் நின்றதை செய்தித்தாளிலே நாம் பார்த்தோம். இந்த இளைய குமாரன் தகப்பனை நோக்கி அவன் ஒரு தீர்மானத்தோடு வர்றான். ஆனால் தகப்பனோ, மகன் போயிட்டானே போயிட்டானே போயிட்டான், வருவானா மாட்டானா, அப்படியே எங்கே போனாலும் செத்து போனாலும் வேதனையிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் மகன் வருவதை கண்டார். அதோ வருகிறவனை பார்த்தா என் பிள்ளை மாதிரி தெரியுதேன்னு சொல்லி தூரத்தில் தன் மகனை கண்ட பொழுது ஓடி போனார் இந்த தகப்பன். அவனை அப்படியே வாரி அணைத்து முத்தமிட்டார். அவன் கந்தல் உடையில் இருந்திருக்கலாம், அழுக்கா இருந்திருப்பான் நிச்சயமா. அவன் பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், அவன் நிலைமை ரொம்ப மோசம். ஆனால் அப்பா அருவருப்பு படவே இல்லை. அவன் அருவருப்பானவன் தான், நான் அவர் அருவருப்படலை. அப்படியே அவனை வாரி அணைத்து அப்படியே முத்தமிட்டார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய தோட்டத்தில் தவறு செய்து பாவம் செய்து அவர்களை வெளியே அனுப்பின அந்த நிமிடத்திலிருந்து ஏறக்குறைய 6000 வருடங்கள் என்று ஓரளவு கணிக்கிறார்கள். இந்த நிமிடம் வரை அன்றைக்கு அந்த அன்புள்ள தகப்பன், என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான், பாவத்தில் முங்கிட்டான், சாபத்தில் கிடக்கான், அவன் எப்போ வருவான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். இரு கரம் நீட்டி உங்களை அழைத்து, மகனே என் மகளே நீ வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை நமக்கு தந்து காத்திருக்கிறார். இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலும் ஆண்டவருடைய அன்பை உதாசீனப்படுத்தி மறுபடியும் பாவத்திலே விழுந்து என்னை ஏற்றுக்கொள்ள எப்படி அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று முரண்பாடோடு நீ இருப்பாயென்னால் தகப்பனின் அன்பை புரிந்து கொள் மகனே. அவர் இப்பொழுதும் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆவலாய்த்தான் காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பி வருவாயென்னால் உன்னை வேலைக்காரனாய் அல்ல, சொந்த மகனாய் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அன்பே உருவான தகப்பன்
அவனை வேலைக்காரனாய் அல்ல, சொந்த மகனாய் ஏற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் அவர் எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களையும் எப்பொழுதும் அவர்கள் மனம் திரும்பி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆவலோடு நாம் காத்திருக்கிற அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலே கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற மக்கள், அதில் எனக்கு விரோதிக்கிறவர்கள் ஜாஸ்தி, ஆனால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கணும்ப்பா. ஒரு கனி உள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, ஒரு கனிவான இருதயத்தை தாங்கப்பா. எல்லார் மேலும் கரிசனையோடு பாவத்தில் மரித்து போய் கிடக்கிற இந்த சமுதாயத்திலே, ஐயோ என் மகன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், மறுபடியும் திரும்பி வந்தான் என்று சொல்லத்தக்கதாக மற்றவர்களையும் ஆண்டவரை போலவே இருகர நீட்டி அழைக்கிற, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனது, அன்பின் இதயம் எனக்கு வேண்டும் என்று. இந்தியாவில் கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது என்று அநேகர் புக் எழுதியிருக்கிறாங்க, சரித்திரமும் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம். முதல் இந்தியாவுக்குள்ள சுவிசேஷம் வந்த அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்குள்ளே அந்த அன்பை கொண்டு வந்த மிஷனரிமார் எவ்வளவு தியாகமாக இங்கே வேலை செய்து, எவ்வளவு அதிகமாய் ஆலயங்களை கட்டி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரானார்கள். இன்றைக்கு எவ்வளவு ஊழியங்கள், எவ்வளவு ஊழியக்காரர்கள், எவ்வளவு கன்வென்ஷன் கூட்டங்கள். அன்றைக்கு போல இன்றைக்கு ஏன் ஜனங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து வரல? இன்றைக்கு ஏன் அப்படி ஊழியங்கள் நடக்கலை அப்படின்னு பார்த்தா, கவனமாய் அந்த ஊழியங்களை, அந்த புத்தகங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியம், அன்றைக்கு ஊழியர்கள் வந்தவர்கள் மதம் மாற்றும் நோக்கத்தோடு வரவில்லை, ஆண்டவரை பிரச்சாரம் பண்ணுவதற்காக அவர்கள் வரவில்லை, ஆலயங்களை கட்டணும், எல்லா கிராமத்தையும் கிறிஸ்தவ கிராமம் மாற்றணும்ன்ட்டு அவங்க வரல. அவர்கள் தென்னிந்தியாவுக்கு வந்த பொழுது இந்த மக்கள் மேல், இந்த மக்கள் அத்தனை பேரையும் நாகரிகம் இல்லாத, மேல் சட்டை கூட அணியாத பெண்கள் வாழ்ந்த இந்த பகுதியிலே இந்த மக்களையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். எப்படி இளைய குமாரன் என்றைக்கு வருவானோ என்று மனதுருக்கத்தோடு காத்திருந்து, அவன் எந்த நிலைமையில வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள ஆவலாய் காத்திருந்த தகப்பனை போல ஆண்டவரை நோக்கி காத்திருந்தார்கள், ஆண்டவரை நோக்கி காத்திருந்தார்கள். இந்த மக்களை அப்படி நேசித்தார்கள், இந்த மக்களை ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருந்தார்கள். இந்த மக்களை அந்த அளவுக்கு மிஷனரிகள் நேசிச்சாங்களே, இந்த மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அவரை கல்லை கொண்டு எறிந்தார்கள். சிவகாசியிலே ராக்லண்ட் ஐயா அங்கே சிவகாசியிலே வேலை செய்த பொழுது, ஊழியம் செய்த பொழுது, அவருடைய வெள்ளை அங்கியிலே சாணியை கொண்டு எறிந்தார்கள், நாய்களை விரட்டி ஏவி கடிக்க வைத்தார்கள், கல்லை கொண்டு எறிந்தார்கள். ஆனால் ராக்லண்ட்
சிவகாசி மக்களை நேசிப்பதை நிறுத்தவே இல்லை. ஐயோ, கல்லை கொண்டு எரியாங்களே, சாணியை கொண்டு எரிதாங்களே வெள்ளை ட்ரெஸ் மேலே அப்படின்னு அவர்களை சபிக்கவில்லை. எனக்கு இந்த ஊழியம்லாம் வேண்டாம், இவங்க காட்டு மிராண்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்தை நோக்கி போகலை. இங்கிலாந்தினுடைய அரண்மனையிலே பிறந்தவர் ராக்லண்ட். இந்திய வரலாற்றில் பிரபுக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, டல்ஹவுசி பிரபு, இர்வின் பிரபு, மவுண்ட் பேட்டன் பிரபு, நிறைய பிரபு. அந்த பிரபுக்கள் வரிசையில் எடின்பரோ அரண்மனையிலே பிறந்தவர் கனம் ராக்லண்ட் ஐயா அவர்கள். அரண்மனையிலே பிறந்தவர்கள். சிவகாசி வெயிலில் வந்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் முன்பாக இந்த மக்கள் என்ன செய்தாலும் திரும்ப திரும்ப அந்த மக்களுக்கு நன்மை செய்யும்படி, திரும்ப திரும்ப அந்த மக்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனதுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சிவகாசி பகுதி முழுவதும் கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஆலயங்கள் நிறைய இருக்கிறது என்றால் காரணம் இந்த தகப்பனின் அன்பு, இந்த தகப்பனுடைய அன்பு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறது போல நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்க அந்த மனதுருக்கத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும் என்று அவரிடத்தில் கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அநேகம் வாலிபர்கள், அநேகம் பிள்ளைகள் மறுபடி தப்பு செய்துட்டு, நான் மன்னிப்பு பலமுறை கேட்டேன், மறுபடியும் தப்பு செய்துட்டு அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், விசுவாசம் குறைந்து இனி நான் ஜெபம் பண்ண முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? வழிமேல் விழி வைத்து இளைய குமாரன் வருவானா 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 என்று காத்து கொண்டே இருந்த அந்த தகப்பனை போல ஆண்டவர் உன்னையும் ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார். அவர் உன்னையும் ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார். ஒரு தீர்மானம் செய். ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்பதற்காக, ஒவ்வொரு முறையும் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்காக நான் மறுபடி தப்பு செய்யலாம் சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் வராத. இன்னைக்கு ஒரு முடிவு செய். ஆண்டவரே, உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உடைய கூலிக்காரர்கள் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் மனந்திரு. இனி பாவம் செய்யாதபடி ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நீ வந்துவிடு. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆவலாய் காத்திருக்கிறார். பாவ மன்னிப்பையும் அவருடைய கிருபையும் அசட்டை பண்ணாதே. திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டு மறுபடி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை பாவம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பாவம் நீ வாங்கிக்கலாம். ஆண்டவர் அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார். இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெய் மனம் திரும்புதலோடு வருகிற உங்களை ஆண்டவர் கைவிடாமல் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். உன்னை ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறார். அதை நீ ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து மறுபடி தப்பு பண்ணாத. ஆண்டவரை இப்போ சொல்லு, ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்யாதபடி மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து என்னை உம்முடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்துல கேட்பீங்களா?
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மெய் மனஸ்தாபத்தோடு வருகிற நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள் அப்பா. ஓ ஆண்டவரே, அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காகவே நீர் வழிமேல் விழி வைத்து ஒவ்வொரு ஆராதனையிலும் நீர் கலந்து கொள்கிறீர், நீர் நடமாடுகிறீர், ஒவ்வொரு ஆராதனையிலும் உலாவி வருகிறீர் அப்பா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. இனி பாவம் செய்யாமல் இருக்கும்படி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து வைத்துக் கொள்ளும் அப்பா. இவ்வளவு நாளும் நான் நம்மிடத்தில் வந்துட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ளே போயிட்டேன். இந்த வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிற உம்முடைய பாதத்தில் வந்து விழுகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களை அன்போடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கும்படி ஆண்டவரே எங்களை உம்முடைய கைகளிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எங்களுக்கு பகையாளி போல நடந்து கொள்ளுகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் குழிபறிக்கிறவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. மறுபடியும் அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களை ஆண்டவரே உள்ளன்போடு ஏற்றுக்கொள்ள, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனதை எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய குணத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் எங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய அன்பினால் நிரம்பட்டும் அப்பா, உம்முடைய ஆவியினால் நிரம்பட்டும் அப்பா. ரோமர் 5:5 வாசிக்கிறது போல உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே ஓ தேங்க்யூ லார்ட், நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொள்வது போல எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான மனதுருக்கத்தோடு எங்களை அனுப்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.